As I told you, you have to implement design thinking in the terms of operating systems. Okay, now, so operating systems, you know well about operating systems, the bridge between hardware and the software, right? So, just implementing that operating system concepts into the design thinking concepts. Design thinking, we have more than 5 stages and we concentrate on these important topics, right? First one is empathize, ideate, define, implementation, prototype, and then testing or deployment. என்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல இதே ஐடியா வைஸ்ல இதே ஃப்ளோல I need your ideas to be presented here. Okay. To be starting, empathize is nothing but உங்க terms of view ல உங்க point of view ல identifying pain point. Empathize னா அது தோணுச்சு அதனால பண்ண கிடையாது. ஓகேங்களா, மற்றவங்க கிட்ட கேட்குறீங்க, மற்றவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அதை அவங்க கிட்ட சொல்லும்போது they are telling you their pain points. ஓகேங்களா, next comes the ideate, define and ideate design interloop process, and of course we have implementation. While you are implementing, you will be having that prototype through which you can test and you can use the trial and error method formula. Clear? So I now request you to come to the stage here and to specifically explain about what terms of or what kind of hardware will be adding to a existing computer system. Okay. Actually, Raspberry Pi சொல்லிட்டு ஒரு ஹார்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் மாதிரி. அதை நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா அதை வச்சு நம்ம நிறையா மோஷன் டிடெக்டர் அந்த மாதிரி நிறையா பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு Raspberry Pi வச்சு நம்ம கரெக்டான ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணோம்னா அதை வச்சு ஒரு மோஷன் டிடெக்டராக ஒரு சென்சர் வச்சு அது Raspberry Pi எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு ஒவ்வொரு கமெண்ட்டை ப்ராப்பராக அதை ஹேண்டில் பண்ணி அதுவே அது வந்து செயல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்மளுக்கு 2-3 ஆப்ரேஷன் பண்ணோம்னா அதுக்கு வந்து 2-3 Raspberry Pi இருக்கணும். ஸோ நான் இந்த இடத்துல எதுக்கு Raspberry Pi யூஸ் பண்ணேன்னா நம்ம வந்துட்டு நம்ம இப்போ அட்டெண்டன்ஸ் போடுறதுக்கு ஐ மீன் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்டாஃப்ஸ்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க அட்டெண்டன்ஸ் போடுறதுக்கு ஒன்று ஃபிங்கர் பிரிண்ட் வைப்பாங்க, இல்லைனா ஸ்கேன் எடுக்கலாம். நம்ம இதை புதுசாக என்ன பண்ணுறோம்னா தென் அதுவும் இருக்கும், அது கூட அவங்க உண்மையாக வந்திருக்காங்களா இல்லையாங்கிறத நம்ம மோஷன் டிடெக்டர் வச்சு யூஸ் பண்ணி போகிறோம். எப்படின்னா இப்போ உள்ளே வரப்பே தெரிஞ்சிடும், ஐ மீன் உள்ளே வரும்போதே தெரிஞ்சிடும் இந்த மோஷன் டிடெக்டர் வச்சு உண்மையாகவே உள்ளே இருக்காங்க. ஏன்னா சில பேர் வந்து ஏமாற்றிடுவாங்க, கண்டிப்பாக அதில் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஃபிங்கர் பிரிண்ட்டில் ஏமாற்ற முடியாது, ஆனால் ஐ டிடெக்டர் வச்சு ஏமாற்ற முடியும். ஸோ இது யூஸ் ஆகும்னு Raspberry Pi அதுக்கு மோஷன் டிடெக்டர் இல்லை, இது யூஸ் ஆகும். இது வந்து ஓகே. நெக்ஸ்ட் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணும்போது தான் சொல்லுவாங்க. ஸோ எக்ஸிஸ்டிங் சாஃப்ட்வேரில் வந்து இது பண்ணுறதுக்கு
ஐ ட்ராக்கிங், இன்னொரு ஐ ட்ராக்கிங், இங்கே வந்து வைப்ரேஷன் மோட்டார். வாட்ஸ் யூஸ்? ஐ ட்ராக்கிங் என்ன பண்ண போறீங்க? யார் எழுதணும் ஐ ட்ராக்கிங்? வாட்ஸ் யூஸ்? சரி ஓகே, நீங்கள் பேசி முடியும் நான் சொல்லுங்கள். இன்ட்ரோ கொடுத்து சொல்லுங்கள்.